என்னடி பண்ணிட்டு இருக்க? மா நீ பேசாதம்மா. சக்தி, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு எல்லாத்தையும் போட்டு இப்படி உடைச்சிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு. யாரும் என்ன தடுக்காதீங்க. நீங்க எல்லாரும் உள்ள போங்க. சக்தி, நீயே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? எந்த சூழ்நிலையிலயும் நீ நிதானத்தை இழக்க மாட்டியே. இப்ப எதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு சக்தி. நான் இப்படி அமைதியா உட்காந்துதான் எல்லாரும் என் தலைமையில ஏறி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இனிமே நான் அமைதியா இருக்க போறதில்ல. என் கோவம் எப்படி இருக்குன்னு நான் காட்டதான் போறேன். உன் கோவத்தை யார் மேல காட்ட போற? இந்த பொருள் மேலையா? இல்ல உன் கோவத்தை தூண்டுன ஆளுங்க மேலையா? இன்னைக்கு பஞ்சாயத்துல இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கலமா. அதுக்காக உன் கோவத்தை வீட்டுல இருக்கிற பொருள் மேல எல்லாம் காட்டி உடைப்பியா? இதெல்லாம் நல்ல சக்தி. பொண்ணு பஞ்சாயத்து தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், இல்ல அதை மீறணும். இது ரெண்டுல எதை பண்ணணும்னு நீயே யோசி. அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்காத. என்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சேம்மா. இது வரைக்கும் நம்ம கொடுத்த டார்ச்சர் எல்லாம் பத்தாதுன்னு இப்போ வெற்றியை நம்ம வீட்டுக்கு அனுப்பி அதிகமா டார்ச்சர் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன பண்றது சக்தி? வெற்றியை வரக்கூடாதுன்னு சொல்லிடலாமா? அப்படி வரக்கூடாதுன்னு சொன்னா பஞ்சாயத்து தீர்ப்பை மீறின மாதிரி ஆயிடும். அது பரவாயில்லையா உனக்கு? சக்தி, கோவத்துல எடுக்கிற எந்த முடிவுமே சரியா இருக்காது. நீ உன் கோவத்தை தூக்கி போட்டுட்டு நிதானமா யோசி. அப்பதான் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். நான் ஒரு முடிவு பண்ணிட்டேம்மா. அவ இங்க வரட்டும், நான் தடுக்க போறதில்ல. அவனுக்கு நான் கொடுக்க போற டார்ச்சர்ல இங்க இருந்து 2 நாள்ல அவன் ஓடி போயிடும். சக்தி, இந்த சின்ன குட்டி துர்கா இந்த தேங்க்ஸ் தான். சரி சரி என்ன சின்ன செல்லம். வேற யாரும் தானா? எல்லாரும் வீட்டுக்குள்ள இருப்பாங்கடா. ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போய் கொண்டு வந்து இறக்குங்க. ஓகே. எடி எடி. ஏய், தீக்கிறேன்டா. சும்மா இருந்தேன், எடுத்து தான் வரோம்ல. சக்தி, நீ கலெக்டர் ஆகணுங்கிறது தான் என் ஆசை. உன் ஆசை மட்டும் இல்லக்கா, கலெக்டர் ஆகணுங்கிறது என்னுடைய லட்சியம். சீக்கிரமே அந்த லட்சியத்தை நான் நடத்தி காட்டுறேன் பாரு. இது என் தங்கம். அடிக்கிற வீலுக்கு குளு குளுன்னு யார் கூட இருந்தாங்க? டேய் நில்லுடா. நாங்க கேட்கவே இல்லையே. அட பொறுமா, இன்னும் நிறைய பொருள் இருக்கு. எல்லா பொருளும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் கேள்வியா கேளு. கீழே கீழே விழுந்து தொலைஞ்சாங்க. வாடா. எடுக்கிறேன் எடுக்கிறேன். ஐயோ, ஆனா எதுக்கு எல்லாத்தையும் இதை கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கீங்க? யார் இதெல்லாம் கேட்டாங்க? அதெல்லாம் உனக்கு இல்ல சக்தி, எனக்கு. வான வான வான.
முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, உங்களோட வேலைக்கார வந்திருக்கம்மா. முகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஏன் இவ்வளவு கோவமா திரும்புறீங்க? சிவனுக்கு இருக்கிற நெற்றிக்கண் உங்களுக்கு இருந்தா என்ன அப்படியே பொசுக்கிடுவீங்க போல இருக்கே. ஒருவேளை அண்ணன் சம்பளம்லாம் கேட்பாருன்னு கோவப்படுறாங்களா என்னமோ? ஓ, அதுதான் அண்ணியோட கோவத்துக்கு காரணமா? அண்ணி கோபப்படாதீங்க. நீ அண்ணன் உங்ககிட்ட சம்பளம்லாம் கேட்க மாட்டாரு. ஏன்னா அவர் இப்ப சம்பளம் இல்லாத வேலைக்காரன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. என் கோவத்தை அதிகப்படுத்தாம முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்க. என்ன சக்தி இப்படி சொல்ற? உன் வீட்ல 2 மாசம் தங்கி வேலை பார்க்கணும்னு பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்லிருக்காங்கல்ல, அதனால்தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொன்னேன். அது புரியாம என்ன வெளியில போக சொல்லிட்டு இருக்க? டேய், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? உங்க அண்ணிக்கு எடுத்து சொல்லுங்கடா. ஓகேண்ணா. அண்ணி அண்ணின்னு சொன்ன கரைஞ்சிருவன் பாத்துக்கோ. டேய், இப்ப இவங்க என் முதலாளிடா. நான் அவங்களோட வேலைக்காரன். மரியாதையா முதலாளி அம்மான்னு கூப்பிடுங்க. முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, எங்க அண்ணனால ஏசி இல்லாம இருக்கவே முடியாது. அதனால அவருக்காக சின்னதா ஒரு ஏர் கூலர் மட்டும் கொண்டு. அது மட்டும் இல்ல முதலாளி அம்மா, எங்க அண்ணன் டெய்லி எக்ஸசைஸ் இல்லாம இருக்க மாட்டாப்ல. அதுக்காக தான் இந்த கடலா கட்டை, இந்த தம்பிள்ஸ் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாம இந்த ஹாக்கி பேட்டு, கிரிக்கெட் பேட்டு, ஸ்டம்பெல்லாம் அண்ணன் ஓய்வு நேரத்துல விளையாடுறது. முதலாளி அம்மா, உங்களுக்கு வேணா நீங்க சேர்ந்து விளையாடலாம். அதுல எங்களுக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்க, ஒரே நிமிஷம். இது ஃபுல்லா பாருங்க அண்ணனோட ட்ரெஸ். இது எங்க அண்ணன் ஜிம்முக்கு போடுறது. மத்தியான நேரத்துல இந்த ட்ரெஸ் போடுவாரு. நைட்ல பார்ட்டிக்கு போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா ஜிகு ஜிகு ஜிகுன்னு இருப்பாரு. அண்ணி சக்தி, என்னடாச்சு? அண்ணி சத்யா, என்னடா அண்ணன் வந்து கொடுமடா இது. உன் இஷ்டத்துக்கு வந்து தங்கறதுக்கு நீ என்ன விருந்துக்கா வந்திருக்க? செஞ்ச தப்புக்கு தண்டனையா நீ இங்க வேலை பார்க்க வந்திருக்க. அத மறந்துடாது. வேற என்ன உள்ள இருக்கு? உள்ள போறாங்க. என் வீட்டு வேலைக்காரன் போட வேண்டிய ட்ரெஸ் இதுதான். என்னடா பழைய ட்ரெஸ்ஸா இருக்கு? சுச்சோ. ஏய் அண்ணி, இனிமே இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்க வீட்டு பக்கம் வந்தீங்க, முதுகு தோடு உரிச்சிருவேன். ஏய், இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போங்கடா. போங்கடா. வாடா வாடா வாடா. வாங்க உள்ள போலாம். ஏய், நீ எதுக்கு வீட்டுக்குள்ள வர? உள்ள நீ வேலைக்காரன். வேலைக்காரனா வெளியில தான் இருக்கணும்.
ஒழுங்கா வாசலே கடை. ஜாமீன்ல வெளியில வந்தாலும் தினமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போடுறது ரொம்ப கடுப்பா இருக்குங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும். பாத்துக்கலாம். இந்த வெற்றி எங்க போனா? ஆமா, வெற்றி, வெற்றி அத்தை, வெற்றி எல்லாம் இங்க இல்ல. இங்க இல்லையா? எங்க போயிருப்பான்? ஒருவேளை அந்த வக்கீல் ஏதாவது பார்க்க போயிருப்பான். அங்கெல்லாம் போல அண்ணி. அவன் சக்தி வீட்டுக்கு போய் நிரந்தரமா செட்டில் ஆயிட்டான். பூஜா, உங்க அம்மா என்ன சொல்றாங்க? வெற்றி எதுக்கு அவ வீட்டுக்கு போனா? அத்தை, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா ஏதோ உங்ககிட்ட அறகுறையா சொல்றாங்க. நான் உங்ககிட்ட முழுசா விவரமா சொல்றேன். நான் அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். எங்களை பிரிச்சு விட்டுருங்க. சக்தியோட வீட்டை இடிச்சாங்க, மெஸ்ஸை இடிச்சாங்க. அதுவும் பத்தாதுன்னு சக்தியோட அம்மா மீனாட்சி அம்மாவை அந்த ரங்கநாயகி அம்மா துப்பாக்கியில சுட்டிருக்காங்க. இவ்வளவுக்கும் காரணம் இதோ நிக்கிறாரு இவர்தான். இந்த வெற்றி தான் காரணம். இன்னையில இருந்து 2 மாசத்துக்கு வெற்றி சம்பளம் இல்லாத வேலைக்காரனா இந்த சக்தி வீட்டுல வேலை செய்யணும். இதுதான் நான் கொடுக்கிற தண்டனை. அம்மா, என்னம்மா அது? இதான் நடந்தது. நீங்க இல்லாம பஞ்சாயத்து நடக்க கூடாதுன்னு நாங்க எவ்வளவோ தடுத்து பார்த்தோம். ஆனா எங்களை மீறி இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க அத்தை. அதுவும் சாதாரண தீர்ப்பா? ராசா மாதிரி இருந்த வெற்றிய அந்த இட்லிக்காரி வீட்ல வேலைக்காரனா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அண்ணி. ஏற்கனவே நம்ம சரண்யா கிட்ட இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவங்க பக்கம் இழுத்துட்டாங்க. இப்ப பஞ்சாயத்துல சொன்ன தீர்ப்பால வெற்றியும் அங்க போயிட்டான். இனிமே வெற்றி இங்க திரும்ப வருவானோ இல்ல சக்தியே சரணோன்னு சொல்லி அங்கேயே இருப்பானோன்னு தெரியலையே அத்தை. துர்கா, உன் அழுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வா. நான் காலையிலேயே வாஷ் பண்ணி போட்டுட்டேன். யமுனாக்கா, அண்ணி, சொல்லு சக்தி. உங்க அழுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு வாங்க. இதோ வரேன். சக்தி இந்தா. சக்தி, சக்தி, இப்ப எதுக்கு எல்லா துணியும் எடுத்துட்டு வர சொன்னா? எல்லாத்தையும் துவைக்கணும்ல, அதான் நான் எடுத்துட்டு வர சொன்னேன். எல்லாத்தையும் துவைக்கணுமா? அவங்க துணியை அவங்க தானே துவைக்கிறோம். இன்னைக்கு என்ன புதுசா எல்லா துணியும் துவைக்கணும்னு சொல்ற? இத்தனை நாளும் நம்மளுடைய துணிய நாம தான் துவைச்சோம். இப்பதான் நம்ம ஃபேமிலிக்குன்னு சம்பளமே இல்லாத ஒரு வேலைக்காரன் வந்திருக்கான்ல, ஏய், அவன்தான் இந்த துணி எல்லாத்தையுமே துவைக்க போறான். ஏய், என்ன இவ? வா. டேய் வேலைக்காரன், இந்த துணி எல்லாத்தையும் நல்லா துவைச்சு எடுத்துட்டு வா. இது எல்லாத்தையுமா? ஆமா, இது எல்லாத்தையும் நல்லா துவைக்கணும். அழுக்கு கொஞ்சம் கூட இருக்க கூடாது. சரி, துவைக்கிறேன். வாஷிங் மிஷின் எங்க இருக்கு? உன் மாமியார் வீட்டுக்கு நீ என்ன வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தியா? அதெல்லாம் இங்க கிடையாது. சோப்பு போட்டு கையில தான் துவைக்கணும். பின்னாடி கிணறு இருக்கு, தண்ணி இறைச்சு எல்லாத்தையுமே துவைச்சுக்கணும். மொத்தமா எல்லாத்தையும் துவைக்கணுமா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா துவைச்சா பரவாயில்லையா? நீ இங்க வேலை பார்க்க தானே வந்திருக்க. நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு 1 மணி நேரம் தான் டைம். அதுக்குள்ள எல்லா துணியும் துவைச்சு காய போடணும்.
சீக்கிரம் போ. சரி சரி. சக்தி, வெற்றி எப்படிலாம் வேலை வாங்கணுமா? வேண்டாம் சக்தி. நீ பேசாம இருக்கான். இன்னைக்கு குடுக்கற டார்ச்சர்ல அவ நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடின். அந்த அளவுக்கு நான் அவனை டார்ச்சர் பண்ண போறேன். ஏய் அக்கா, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே. சரி பரவாயில்ல, சக்திக்காக இந்த சோதனையவும் செஞ்சுதான் பாப்போமே. பாத்தீங்களா வெற்றியோட நிலைமைய? ஊருக்குள்ள வட்டி பணம் எல்லாம் கொடுக்காதவங்கள மூஞ்ச உடைச்சிட்டு இருந்தான். இப்போ இங்க உட்காந்து அழுக்கு துணியை துவைச்சிட்டு இருக்கான் பாருங்க. என்னடா இதெல்லாம்? எதுக்குடா அப்படி பண்ணிட்டு இருக்க? வாடா முதல்ல வீட்டுக்கு போலாம். மா, இது பஞ்சாயத்து தீர்ப்புமா. இன்னும் 2 மாசத்துக்கு நான் இங்கதான் வேலை பார்த்தாகணும். அடச்சி, வாய் மூடு. யாருடா உனக்கு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொன்னது? அந்த தீர்ப்பை நான் மாத்தி சொல்ல வைக்கிறேன். முதல்ல என் கூட வா. நான் சொல்றத கேளுங்கம்மா. ஏய் சரண்யா, உன் அண்ணன் இப்படிதான் வேலை வாங்குவீங்களா? அவங்களுக்கு தான் அறிவு இல்லனா நீயுமா இப்படி பண்ணிட்டு இருப்ப? என் அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்ண மாட்டான்னு வாயை திறந்து அவங்க கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? அது பெத்த அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன் கட்டின புருஷனையும் உதறி தள்ளிட்டா. இப்போ கூட பிறந்த அண்ணனையும் இப்படி வீட்டு வேலை செய்ய சொல்லி ரசிச்சுக்கிட்டு இருக்கா. நீ எல்லாம் என் மூஞ்சிலேயே முழிக்காதடி. ஏண்டா வெற்றி, உன்னை இந்த கோலத்துல பாக்குறதுக்கு அம்மாக்கு மனசு வலிக்குதுடா. வேண்டாம் வெற்றி, இது பாரு, ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. இப்பவே கிளம்பு வா. என்னம்மா, கைய விடுங்கம்மா. பஞ்சாயத்தை கூட்டினது நான் தான்மா, தீர்ப்பு வாங்கினதும் நான் தான். அதை நானே மீறக்கூடாதுமா. என்னடா என்னடா பெரிய பஞ்சாயத்து தீர்ப்பு? அவ உன்கிட்ட என்னடா கேட்டா? டைவர்ஸ் வேணும்னு தானே கேட்டா? அவ கேட்ட டைவர்ஸ் அவ மூஞ்சில தூக்கி வீசுடா. ஏண்டா அவ கூட வாழணும்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்டின? இப்பவே அவளை கூப்பிடுறேன். உனக்கும் அவளுக்கும் இனிமே ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு அத்து விடுறேன்டா. ஐயோ, உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் வெற்றி. ஏ வேலைக்காரா, என்ன
வேலைக்காரா? வேலையெல்லாம் ஒழுங்கா செய்ய மாட்டியா? எதுக்கு அந்நியர்கள் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி வெட்டியா கூட்டத்தை கூட்டிக்கிட்டு நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தேனா இன்னும் நிறைய வேலையை செய்ய வச்சிருவேன். பாத்து. என்னடி சொன்ன? உங்களுக்கு தான் கைய ஓங்க தெரியும் நினைக்காதீங்க. நானும் பதிலுக்கு கைய ஓங்கினா அது உங்களுக்கு அசிங்கமா போயிடும்.